பாஸ்டர் ஜே அவர்களுக்கு எங்கள் இல்ல நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்த பொழுது நாங்கள் கொடுத்த எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் நம்பிக்கையின் கரங்கள் சார்பாகவும் கொடுத்த வரவேற்பு வீடியோவைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏன் இப்படி ஒரு வரவேற்பு பாஸ்டர் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா, அவரை நியாயமற்ற வகையில் முறையற்ற வகையில் எவ்வளவு தூரம் அவரை கனவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் சில சமூக விரோதிகளும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சில யூடியூபர்ஸ்களும் செய்த அந்த இன்சல்ட்டை என் மனசில் நான் வைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் வரையறை இல்லாமல் அவருக்கு கொடுத்த கனவீனத்தை நான் மாற்றி அல்லது மறுத்து எவ்வளவு தூரம் அவரை கனம் செய்ய முடியுமோ அவரை கொண்டாட முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மன விருப்பத்தை என் உள்ளத்தில் கடவுள் கொடுத்தார். அதைத்தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இந்த காணொளியில் பாஸ்டர் ரெவரண்ட் ஜே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பானது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மிகவும் ஆசைப்பட்டு ரசித்து செய்த ஒரு வரவேற்பாகும். இந்த காணொளியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், இந்த வரவேற்பை கண்டு அதை மனதார ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் செய்து விடுங்கள். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்களுக்கு மனதில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கள் பிதற்ற ஆரம்பித்தால் அதற்கு நானோ நம்பிக்கையின் கரங்களோ பொறுப்பல்ல. தேங்க்யூ. வீடியோ சூம். தம்பி ஆஷாத், இந்த காட்ஸ்ன்ட்டு சொல்லி கொஞ்சம் சாங்கா மாத்த சொல்றாடே. பல்கால் யாக்கையில் என் கால் தவறியும் ஒரு கால் விலகாது மால்வரை சுமந்தா வழி தொலை கொடுத்தாய் ஒளி தொலை இழந்தாய் என பழி சொல்லும் மாந்தர் முன் செழி என ததுமிடும் எந்தை ராஜண்ணா. ட்ராக்கு கொடுத்ததே நீங்க தான் அப்படின்ற ரகசியத்தை நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னா. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. பல நாள் கனவே ஒரு நாள் நனவே,
ஹலோ மை டியர் ஆடியன்ஸ், நீங்கள் சாங்கை அக்செப்ட் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. சாங்கை கேளுங்க, கேட்காம போங்க. ஆனால் எங்கள் அண்ணனை நாங்கள் கிராண்டாக வெல்கம் பண்ணியே தீருவோம். நாயகன் மீண்டும் வரா, எட்டு திக்கும் பயந்தானே. ராட்சச ராமன் என கலவை கொண்டவன் இவன் தானே. இவன் வரலாறும் ஒரு யுகம் பாடும். இவன் கலைதானம் போர் விளையாடும். இவன் அடையாளம் அது கடலாகும். பல போர் வென்ற ஒரு பெயராகும். ஆரம்பிக்கலாங்களா?